சரியா தான் பண்ணணும். சரியா? யாரு பேசுறதையும் கேட்கக்கூடாது. நீங்களும் வாய்மொழி வார்த்தைகளை சொல்லக்கூடாது. இதனால நான் என் லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சரியா? வெர்பல் கம்யூனிகேஷன் வேலைக்கே ஆகாது. அதுக்கு ப்ரூஃப் எங்க என் பாஸ் கேட்பான், எங்க ப்ரூஃப்னு கேட்பான். இது வந்து நம்ம நாளைக்கு மாட்டிப்போம். அதனால யாரையும் நம்பாதீங்க. என்னைக்கோ உங்களோட வேலை போறதுக்கு காரணமோ அல்லது வந்து வேலையில பிரச்சனை வரதுக்கு காரணமோ இந்த வெர்பல் கம்யூனிகேஷன் தான். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் வச்சுங்க. மெயில் அனுப்ப சொல்லுங்க. நீங்களும் மெயில் அனுப்புங்க. சரியா? அப்போ அதை சிசி போட முடியுமான்னு பாருங்க. ரெண்டாவது, ப்ரூஃப் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நாளைக்கு ஒரு பிரச்சனையும் உண்டாக்கும். பொது வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், யாருக்கிட்ட பணம் கொடுத்தாலும் ஒன்று சேரிட்டி நினச்சி கொடுங்க. உங்கள் நண்பர்கிட்ட கொடுக்குறீங்களா, சொந்தக்கார்ட்ட கொடுக்குறீங்களா, பணத்தை கொடுங்க. அது வராத நினச்சி விடுங்க. ஆனால் பணம் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சு. அடுத்தது, போஸ்ட்போன் பண்ணாது. எந்த ஒரு போஸ்ட்போன் பண்ணாலுமே நாளைக்குன்ற வார்த்தை உண்மையே இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் அந்த டாஸ்க்கை அந்த டைம் லைனுக்குள்ளே முடிக்கிறீங்களோ உங்களை அடுத்த லெவலுக்கு அது கொண்டு போகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய டாஸ்கையும்